ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன ரீசனுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து பங்களாதேசத்தில் 1998 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நடக்க போகிற ஃபைனல் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட 9 சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து நடத்தியிருக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா தான் இந்த 1998 நடந்த ஃபர்ஸ்ட் சீரீஸில் வந்து அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதாவது இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் டெஸ்ட் மேட்ச்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த சீரீஸ்லாம் நடத்துறதுக்கு ஒரு 6 to 1 year ஆகும். ஆனால் இதே இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி லீக்லாம் ஒரு 25 நாள் 15 நாள்லேயே முடிஞ்சிடும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான், அதாவது இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை வந்து கம்பேரிட் பண்ணுறதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னும் கிரிக்கெட் வந்து ஒரு பெரிய லெவலில் க்ரோத் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ 2017 வந்து பார்த்தீங்கன்னா 2.2 மில்லியன் தான் வந்து வின்னர் அந்த கப்பை ஜெயிக்கிறவங்க கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து 6.2 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 2017 கம்பேர் பண்ணும்போது 53% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, கிரிக்கெட்டில் வரக்கூடிய